எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மீனராசி அன்பர்களே, 2025 செப்டம்பர் 15 முதல் 21 வரை தமிழிலே கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆவணி 30 முதல் புரட்டாசி பிறந்து 5ஆம் நாள் வரை இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரங்கள் தரக்கூடிய சிறப்புகளை பற்றியும் இந்த பதிவிலே விரிவாக காண்போம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பதிவை முழுவதுமாக கேட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்து மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மீனமாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவை நல்க அன்போடு வேண்டுகின்றேன். அன்பு நேயர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமையிலே உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதனோடு 5ஆம் இடத்து அதிபதி சந்திரன் ஒன்றாக இணைந்து தரக்கூடிய அந்த கஜகேசரி யோகம் நீங்கள் நல்ல முயற்சிகளை எடுக்கும்போது பெயர் புகழ் வெற்றியை தரும். மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அந்த பெயர் புகழ் வெற்றி கிடக்கூடிய எந்த செயலையும் செய்யாமல் இருக்கும்போது நல்ல தீவிர முயற்சிகள் இருக்கும்போது அது வெற்றியை ஏற்படுத்தி தரும். அது மட்டுமல்ல, மாணவர்களுக்கு நல்ல குருவினுடைய ஆதரவோடு செல்வ செழிப்பை தரக்கூடிய நிலைகளை நோக்கிய ஒரு கல்வியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் மற்றும் குரு இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது ககல யோகத்தினுடைய அந்த சிறப்பு என்பது ஏற்படுகிறது. ஆகையினால் எந்த சிக்கல் என்றாலும் சற்று சமயோஜிதமாக யோசித்து வெற்றியை பெற்றுவிடலாம். மேலும் இந்த வாரத்தினுடைய மிகப்பெரிய பலமாக எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதன். அந்த புதனானவர் 7ஆம் இடத்திலே ஆட்சி மற்றும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையும், அதே சமயத்தில ராசியிலே சனி பகவான் 7 சனியினுடைய தாக்கத்தை தரக்கூடிய நிலையில் அமைந்திருந்தாலும் கூட வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய காலத்துல இப்போது அந்த 7 சனியினுடைய வக்ரம் பெற்ற சனி பகவானுடைய பார்வை பலம் 7ஆம் இடத்தில். ஆகையினால் வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் இதுவரை உங்களுடைய கட்டுப்பாட்டிலோ அல்லது நீங்கள் சொல்வதை கேட்காமல் இருந்தாலோ அல்லது அவர்கள் சொல்லக்கூடியதை நீங்கள் கேட்டு சிக்கலிலே சிக்கி இருந்தாலோ அதிலிருந்து விவாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு என்பது ஏற்படும். அது மட்டுமல்லாமல் ஒரு புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு இப்போது தரும். அதன் மூலமாக பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு என்பது அமையும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் தேவையற்ற ஏதேனும் ஒரு வீண் விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும். வாரத்தினுடைய துவக்கத்திலே கேது, சூரியன் மற்றும் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் நிதி சிக்கல் அல்லது பழைய பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கடன் இவை மனதை வருத்தக்கூடியதாக இருந்தாலும் கூட அதிலே உங்களுக்கு ஒரு நிறைவு, அதாவது பிரச்சனையிலிருந்து ஒரு நிவர்த்தியாகி ஒரு சிக்கலுக்கு தீர்வு காணக்கூடிய அமைப்பை இந்த வார கடைசியில நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தரும். புஷ்கல யோகம் என்ற அந்த அமைப்பு என்பது நிச்சயமாக ஒரு வெற்றியையும் நல்ல மதிப்பையும், அதுவும் முக்கியஸ்தர்களிடம் நல்ல ஒரு மதிப்பையும் தரக்கூடிய அமைப்பை இந்த வாரம் உங்களுக்கு தருகிறது. அதன் பின்பு புதன்கிழமைக்கு புரட்டாசி மாதம் பிறக்கிறது. அது மிக அற்புதமாக இருக்கும். ஏதேனும் உங்களுக்கு சுக கோளாறுகள் இருந்தால் செவ்வாய்க்கிழமையிலே அந்த சுக்கிர ஜெயந்தி வழிபாடை மாலை வேளையில லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு அல்லது இல்லங்களுக்கு அருகிலே பெருமாள் கோயில் இருந்தால் அங்கு சென்று வழிபாடு செய்வதை தவறாமல் வைத்திருக்கும் போது வெற்றி. வாரத்தினுடைய புதன்கிழமை முதல் ஏற்படக்கூடிய அந்த புத ஆதித்ய யோகம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு பல நிலைகளில வெற்றியை தரும். நட்பு உறவு வட்டாரங்களில, தாய் வழி சொந்தங்கள் வழியில எந்த விதமான பகைமையையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் விட்டு கொடுத்து பேச வேண்டும் என்று 4ஆம் இடத்துல உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய குரு பகவான் அருளுகிறார் என்பதை மனதிலே நினைத்து செயல்பட வேண்டும். வாரத்தினுடைய கடைசி பகுதியில் நபாஸ் யோகங்கள்ல இந்த தாமினி யோகம் என்பது குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியை தரும். அது மட்டுமல்லாமல் குரு சுக்கிரன் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது அது தரக்கூடிய அமைப்பு நல்ல செழிப்பு, உங்களுக்கு தேவையானவற்றை நீங்கள் பெற வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று எடுக்கக்கூடிய முயற்சிகளில நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. வாரம் முழுக்க பயின்று வரக்கூடிய அந்த பத்ர யோகம் என்பது மிக சிறப்புகளை தருகிறது.
அது மட்டுமல்லாமல் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த புதன் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையிலே உங்களுக்கு நீங்கள் சுகப்படக்கூடிய அமைப்பை தந்துவிடும். ஆண் பெண் உறவுகளில சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். புதிய நட்பு, புதிய உறவுகளில கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்து புதன் திடீரென்று ஏதேனும் ஒரு புதிய நட்பு, புதிய உறவை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் அந்த புதிய நட்பு, புதிய உறவின் காரணமாக சில அலைச்சல்களையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஆனால் சற்று பொறுமை, நிதானத்தோடு இருக்கும்போது எந்த விதமான படபடப்பு சிந்தனை இருந்தாலும் அந்த படபடப்பு சிந்தனையெல்லாம் தவிர்த்து இருக்கும்போது இந்த புதன் தரக்கூடிய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தும் போது வியாபாரத்திலே வெற்றி. குறிப்பாக தரகு தொழிலில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது இருக்கும். பேச்சு திறன் மிளிரும். நல்ல வார்த்தைகளை பேசும்போது வெற்றி என்பது நிச்சயமாக அமையும். அது மட்டுமல்லாமல் ஆன்மீக பலத்தோடு தெய்வத்தை வேண்டும் போது நிச்சயமாக உங்களுக்கு உடல் நலமும் கூடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். பொதுவில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த வாரத்தை பொறுத்தவரை அந்த பத்ர யோகம் என்பது வாரம் முழுக்க சந்தோஷத்தையும் குறிப்பாக உறவினர்கள் மூலமாக நற்பெயர், நற்பண்பு இவற்றையெல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் நிலையிலே இருக்கிறார். ஆகையினால் உடல் நலம் சார்ந்த விஷயத்தில் நீங்களாகவே ஏதேனும் உங்களுக்கு இயலாத விஷயங்களை செய்வது அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் அஜீரணம் போன்ற பிரச்சனை, மூட்டு வலி, அதிகப்படியாக உணவு செரிமானமாகாத பிரச்சனையின் காரணமாக ஏற்படக்கூடிய தலைவலி இவையெல்லாம் ஆரோக்கியத்தை கெடுத்தால் வேலையில மன உளைச்சல்களையும் உங்களுக்கு தந்துவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். ராகு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்த விதமான விஷயத்தையும் சற்று படபடப்பு இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டும். இந்த படபடப்பு இல்லாமல் நீங்கள் செய்தாலே சங்கடங்களை எல்லாம் விட்டு வெளிவருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வீட்டு நபர்களின் ஒருவருக்கு ஏதேனும் சற்று கூடுதல் வருமானம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கிரக நிலைகள் காட்டுகிறது. அது உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தை தரும். அது மட்டுமல்லாமல் வீட்டில் ஏதோ ஒரு விஷயத்திற்காக புதிய ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்க அல்லது ஒரு புதுப்பிக்கக்கூடிய ஒரு ரெனோவேஷன் ஒர்க் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். மாணவர்களுக்கு நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அந்த படிப்பை எடுத்து படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இருந்தாலும் கூட சிறு சிறு தடை தாமதங்கள் ஏற்படும். இருந்தாலும் அந்த தடை தாமதங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து வெற்றிக்கான வழியை இந்த வாரத்திலே பெறலாம். பூரட்டாதி 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பர்களே, பூரட்டாதி என்பது குருவினுடைய நட்சத்திரம். இந்த பூரட்டாதி என்பது குரு நட்சத்திரம் மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதனும் குரு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை பலம் என்பது 12ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் குரு பார்க்க கோடி நன்மை என்ற அடிப்படையில உங்களுக்கு இடைஞ்சல்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு பதவி உயர்வு, வேலையிலே முயற்சிக்கேற்ப வெற்றி எல்லாம் நிச்சயமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை சிறு சிறு இடைஞ்சல்கள் வாரத்தினுடைய துவக்கத்திலே நீங்கள் கண்டாலும் கூட அது செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமல்லாமல் தொட்டது துலங்கக்கூடிய அமைப்பை இந்த வாரத்தினுடைய கடைசி உங்களுக்கு தரும். ஆகினால் ஒரு சிறு தோல்வி என்றால் அந்த முயற்சியை கைவிடாமல் நல்ல விஷயங்களில் தொடர் முயற்சி விஸ்வரூப வெற்றியை உங்களுக்கு தந்தருளக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களே, புதன் பகவான் அவர் அற்புதமாக 7ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார். இதுல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது என்னவென்றால் புதிய நட்பு, புதிய உறவுகளில சற்று கவனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட குருவினுடைய அருள் மற்றும் கேது தரக்கூடிய அந்த தன வரவு என்பது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் முடிப்பதற்கு, வெற்றியை பெறுவதற்கு பல நிலைகளிலே உங்களுக்கு உதவியாக இருக்கும். அன்பு நேயர்களே, செப்டம்பர் 15 முதல் 21 வரை இந்த 2025 வாரத்தினுடைய திங்கள் மற்றும் செவ்வாய் 15 மற்றும் 16 இதை பார்க்கும்போது திரிகிரக யோகம் என்பது அதாவது கேது, சூரியன், சுக்கிரன் சிம்ம ராசி மண்டலத்தில் இணைந்திருப்பதும் அதை தொடர்ந்து சூரியன் மாறி அற்புதமான புரட்டாசி மாசமாக தந்து விடுவார். அவர் கன்னிராசிக்கு மாறி. ஆனால் அங்கு சந்திரன் வரக்கூடிய வாரமாக அமைகிறது. ஆகையினால் சற்று கூடுதல் எச்சரிக்கை, கூடுதல் கவனங்கள் உறவு நிலைகளிலே இருக்க வேண்டும். அது ஆண் பெண் உறவு மட்டும் என்றல்ல, நட்பு வட்டாரங்களில், புதிய பழக்கங்களில்
இவற்றிலே சற்று கூடுதல் கவனம். இல்லை என்றால் வாரத்தினுடைய துவக்கத்திலே ஏதேனும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் வருவதோ அல்லது அதை பின்பு ஏதேனும் தேவையற்ற ஒரு மோக வலைக்குள் சிக்கக்கூடிய வாய்ப்பு கூட ஏற்படும். ஆகையினால் சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை. சந்திரனை பொறுத்தவரை இந்த வாரத்தினுடைய துவக்கத்தில் மிதுனத்திலே இருந்து அதன் பின்பு செப்டம்பர் 17, 18 கடகராசிக்கு வருவார். அதன் பின்பு செப்டம்பர் 19 முதல் 21 வரை சிம்ம ராசியிலே கேது மற்றும் சுக்கிரனோடு இணைந்து திரிகிரக யோகத்தை தருவார். அதோடு மட்டுமல்லாமல் கிரகண நிலைக்கோடு இணையக்கூடிய ஒரு கிரகண தோஷத்தையும் ஏற்படுத்தி முடியக்கூடிய வாரமாக அமையும். ஆகையினால் எல்லா விஷயங்களிலும் சற்று கூடுதல் கவனம், எச்சரிக்கை என்பது தேவை. திங்கட்கிழமை ஆவணி 30 செப்டம்பர் 15, 2025 1:31 AM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. மிருகசீரிடம் நட்சத்திரம் 7:31 AM வரை, பிறகு திருவாதிரை. இந்த நாள் திங்கட்கிழமை வதிபாத நாமயோகமாக அமைகிறது. ஆகையினால் மகாலய யதிபாத ஸ்ராத்தம் செய்வதற்கு ஏற்றதாக அமையும். இந்த நாளிற்கு இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய நாள் வரை ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சிறப்பான முன்னோர் வழிபாடு. திங்கட்கிழமை அவித்வா நவமி, சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு படையல் வைத்து பூஜை செய்ய சுமங்கலி சாபங்கள் இருந்தால் அது நீங்கும். வெதிபாத சிராத்தம் செய்ய ஏற்ற நாள். நாள் முழுவதும் சித்தயோகம். இன்று அமிர்த சித்தயோகம், அதாவது சித்தயோகத்தை விட சற்று சிறப்பான அமைப்பு. அம்பாளுக்கு தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் 14 திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பாஞ்சராத்திர ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ணர் வழிபாட்டிற்கான நாளாக அமைந்தது. ஆனால் வாக்கியப்படி பார்க்கும்போது திங்கட்கிழமையான செப்டம்பர் 15 தான் பாஞ்சராத்திர ஜெயந்தி. ஆகையினால் செப்டம்பர் 14 இந்த பாஞ்சராத்திர வழிபாடு கடைபிடிக்காதவர்கள் இந்த நாளிலே கடைபிடிப்பது நன்மையை தரும். அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஆவணி 31 செப்டம்பர் 16, 2025 12:22 AM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. திருவாதிரை நட்சத்திரம் 6:46 AM வரை, அதன் பிறகு புனர்பூசம். 6:46 வரை காலையிலே மரண யோகம், அதன் பின்னர் சித்த யோகம். இந்த நாளில வீட்டிற்கு தேவையான ஆற்றல் உபகரணங்களை எல்லாம் வாங்குவதற்கு ஏற்ற நாள். எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலாம். அதேபோல் புதிய செல்போன், லேப்டாப் போன்ற விஷயங்கள் எல்லாம் வாங்குவதற்கு இந்த நாள் ஏற்ற நாள். வீடு வாங்குவதற்கு, வாகனங்கள் வாங்குவதற்கு, பயிர் தொழில் செய்வோர் அது சார்ந்த உபகரணங்கள் வாங்குவதற்கு அந்த விஷயங்களில் ஈடுபடலாம். செவ்வாய்க்கிழமை இரவு 1:47 அளவிலே சூரியன் கன்னி ராசிக்கான அந்த பெயர்ச்சி என்பது இருக்கும். ஆகையினாலே இது கன்னி ரவி என்று பஞ்சாங்கத்திலே போடப்பட்டிருக்கும். இந்த நாளுக்கு சுக்கிர பூஜை செய்ய, சுக்கிர தோஷங்கள் இருக்கிறது, காதல் சார்ந்த விஷயங்களிலே பிரச்சனை, உங்களுடைய அதாவது பெண் சார்ந்த விஷயங்களிலே ஏதேனும் பிரச்சனை, மனைவி ஆண்களாக இருக்கிறீர்கள் என்றால் மனைவி சார்ந்த விஷயத்தில ஏதேனும் ஒரு சுக கோளாறுகள் எல்லாம் இருக்கிறது என்றால் சுக்கிர வழிபாடு, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானங்கள் சென்று அங்கும் கூட வழிபடலாம். இல்லை என்றால் இல்லத்திலேயே கூட சுக்கிர வழிபாடு செய்வது, வெண்பட்டு, மொச்சை, வெள்ளை பூக்களை எல்லாம் வைத்து வழிபாடு செய்வது, அதை தொடர்ந்து லக்ஷ்மி தாயாருக்கான வழிபாடு செய்வது நன்மைகளை ஏற்படுத்தும். அடுத்தது புதன்கிழமை. இந்த புதன்கிழமை என்பது புரட்டாசி மாதம் பிறக்கக்கூடியதாக அமைகிறது. செப்டம்பர் 17, 2025 சடசீதி புண்ணிய காலம். சடசீதி சார்ந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமையும். திதி 11:39 PM வரை ஏகாதசி, அதன் பின்னர் துவாதசி. புனர்பூசம் நட்சத்திரம் 6:26 AM வரை, பிறகு பூசம் நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்தயோகம். இந்த நாள் புதன்கிழமை சுப நாளாக அமைகிறது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். அதாவது பொன், குருவை கூட கிரகத்தை கண்களால் பார்த்து முடியும். ஆனால் புதனை அவ்வளவு எளிதிலே பார்ப்பது இல்லை. ஆகையினால்தான் இந்த பழமொழி. இந்த நாள் சுப நாள். அது மட்டுமல்ல, அஜ ஏகாதசி. அஜ என்றால் ஒரு சின்னதிலிருந்து மிகப்பெரியதாக மாறிவிடக்கூடியது. எப்படி என்றால், இந்த வாமன அவதாரம் உங்களுக்கு தெரியும், மிக மிக குள்ளமான ஒரு அவதாரமாக இருந்தது. அதுல இந்த மகாபலி சக்கரவர்த்தியிடம் போய் ஏதோ ஒரு வரத்தை கேட்க
இவர் என்ன செய்ய முடியும் என்று எடுத்துக்கொள் என்று சொல்ல, ஓரடி ஈரடி இந்த மொத்த பூமி மற்றும் வான் மண்டலத்தையும் அளந்த பின்பு மூன்றாம் அடியை கால் வைக்க இடமே இல்லை என்ற அளவிற்கு இதுவரை காணாத அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயமாக மாறியது. அதனால் இந்த நாளிலே ஏகாதசி விரதம் இருந்து நீங்கள் செயல்படக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக நீங்கள் செயல்படுத்தும் போது அது சிறிதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பல்கி பெரிதாகி உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை. இந்த புரட்டாசி மாதம் முழுக்க புதன் மற்றும் சனிக்கிழமைகளிலே அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று வழிபாடு செய்வது, தீபமேற்றி வழிபாடு செய்வதெல்லாம் வெற்றியை தரும். இந்த நாள் சூன்ய திதியாக அமைகிறது. நீங்கள் மகாலய பட்சத்திற்கு செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் வருடாந்திர திதிகள் இந்த நாளிலே அமைந்தால் அது தரக்கூடாது. வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, மனை வாங்குவது சார்ந்த விஷயங்களை துவங்குவது என்பதை தவிர்க்க வேண்டும். அதாவது இந்த புதிதாக ஒரு விஷயத்தை வீடு கட்ட துவங்குவது, அதற்கான பூஜை போடுவதெல்லாம் புரட்டாசியிலே தவிர்ப்பது நல்லது. அதே போல் கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதையும் தவிர்ப்பது நல்லது. தவிர்ப்பது ஏனென்றால் பெரும்பாலும் தட்சிணாயன காலத்தில கும்பாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெறுவது இல்லை. உபநயனங்களும் செய்யக்கூடாது. திருமணம் செய்வதை சிலர் தவிர்ப்பார். சில ஊர்களிலே, தென்னிந்தியாவிலே சில ஊர்களிலே திருமணம் நடத்துவார்கள். செப்டம்பர் 21 அமாவாசை பின்பாக திருமண விஷயங்களை, திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை துவங்கலாம். அதே போல் செய்யக்கூடியவை என்றால் என்ன? குழந்தைகளை தொட்டிலில் இடுவது, பெயரிடுவது, காது குத்துவது, வித்யாரம்பம். ஏனென்றால் விஜயதசமி வரும். விஜயதசமி என்று தான் ஊரிலே குழந்தைகளை எல்லாம் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பார்கள். வித்யாரம்பம் செய்ய மிக ஏற்ற மாதம், மிக ஏற்ற நாளும் கூட அது. அதே போல் தொழில் துவங்கக்கூடிய அமைப்பு, கடன் அடைக்க எடுக்கக்கூடிய முயற்சி, இவற்றை எல்லாம் செய்யலாம். அமாவாசை பின்பாக உழவு பணிகளை கூட செய்யலாம். மாடு அல்லது உழவு சார்ந்த விஷயங்களுக்கான பொருட்களை வாங்குவதற்கும் ஏற்றதாக இருக்கும். புதிய தங்க வெள்ளி நகைகள் வாங்கி அணிவதற்கும் ஏற்ற நாளாக புதன்கிழமை அமைகிறது. அடுத்தது வியாழக்கிழமை புரட்டாசி 2 செப்டம்பர் 18 2025 11:24 PM வரை துவாதசி, அதன் பின்னர் திரையோதசி. பூசம் நட்சத்திரம் 6:32 AM வரை, பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் சித்த யோகம். இந்த நாள் குரு புஷ்யம், குரு தோஷம் நிவர்த்திக்காக இந்த நாளிலே பூஜை செய்வது ஏற்ற பலன்களை தரும். அம்பாள் வழிபாடு, தயிர் சாதம் வைத்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த நாள் மகாலய பட்சத்திலே சந்நியஸ்த மகாலயம் என்று சொல்வார்கள். அதாவது முற்றும் துறந்தவர்களுக்கு எந்த கடமையும் இல்லை. இருந்தாலும் கூட அவர்கள் இந்த ஒரு நாளிலே உணவை தவிர்த்து உபவாசம் இருந்து வழிபாடு மேற்கொள்ளும் போது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் அது தரக்கூடியதாய் அமையும். அதே போல் உங்களுடைய குடும்பத்திலே சந்நியாசிகளாக சென்றிருக்கக்கூடிய அல்லது திருமணத்தை தவிர்த்து இல்லறத்திலிருந்து வெளியேறி இறந்தவர்களுக்கு இது ஒரு மிக அற்புதமான ஒரு ஆற்றலை அவர்கள் மூலமாக உங்களுக்கு பெற்றுத்தரும். அடுத்தது வெள்ளிக்கிழமை புரட்டாசி 3 செப்டம்பர் 19 2025 11:37 PM வரை திரையோதசி, அதன் பின்னர் சதுர்த்தசி. ஆயில்யம் நட்சத்திரம் 7:05 AM வரை, பிறகு மகம் நட்சத்திரம். இந்த நாளிலே அனைத்து தெய்வ காரியங்களும் செய்யலாம். துவாபர யுகாதி, அது மட்டுமல்ல இந்த நாளிலே தில ஹோமங்கள் மற்றும் தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள். மகாலய பட்சத்திலே இந்த நாளிற்கு கஜ சாயி மகாலயம் என்று சொல்வார்கள். கஜ என்றால் யானை, சாயா என்றால் நிழல். ஆகையினால் இந்த நாளிலே நீங்கள் வெறும் தண்ணீரிலே கூட செய்யக்கூடிய தர்ப்பணம், யாரையானும் நினைத்து செய்யக்கூடிய தர்ப்பணம், குறிப்பாக கணவனின்றி இருக்கக்கூடிய பெண்கள் யாரேனும் இருக்கிறீர்கள் என்றால், உங்களுடைய சந்ததிகளிலே ஆண் வாரிசு இல்லை என்றால் அவர்கள் உபவாசம் இருந்து படையல் வைத்து கூட வேண்டி உங்களுக்கான அற்புதத்தை பெறலாம். கஜசாயி மகாலயத்திலே அப்படி ஒரு அற்புதம். அடுத்தது சனிக்கிழமை புரட்டாசி 4 செப்டம்பர் 20 2025 12:17 AM வரை சதுர்த்தசி, அதன் பின்னர் அமாவாசை. மகம் நட்சத்திரம் 8:05 AM வரை, அதன் பிறகு பூரம் நட்சத்திரம். இந்த நாள் முழுவதும் அமிர்த சித்த யோகமாக அமைகிறது. மாத சிவராத்திரியாக அமைகிறது. இதுவரை, அதாவது இந்த நாள் வரை செப்டம்பர் 20 சனிக்கிழமை வரை, இதற்கு முன்பாக 21 நாட்கள் இந்த நாட்களையும் சேர்த்து விரதம் இருந்து சிவ வழிபாடு செய்தவர்கள் இந்த நாளில் அந்த சிவ வழிபாட்டை முடிக்கக்கூடிய நாளாக அமையும். அப்படி செய்யவில்லை என்றாலும் கூட இந்த ஒரு நாளில
மஞ்சளிலே சிறிது நீர் கலந்து கெட்டியாக சிவலிங்கமாக பிடித்து வழிபாடு செய்வது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மஞ்சளை நீங்கள் உங்களுடைய இல்லத்திலே முகம் பூசி குளிக்கிறீர்கள் பெண்கள் என்றால் பயன்படுத்தலாம். அதேபோல் நல்ல விஷயங்கள் சருமங்களிலே தேய்த்துக் கொள்வதற்கு கூட இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். நல்ல பலன்களை தரும். இந்த நாள் சனிக்கிழமை என்பது சஸ்திர ஹத மகாலயம், அதாவது ஆயுதங்களின் மூலமாக துர்மரணம் இருக்கிறது உங்களுடைய முன்னோர், அப்படி அவர்கள் ஏதேனும் இல்லை என்றாலும் அது தெரியவில்லை என்றாலும் கூட பொதுவிலே இந்த துர்மரண முன்னோர்களுக்கு படையல் வைத்து வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லருளை தரும், தடை தாமதங்களை எல்லாம் அகற்றும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை புரட்டாசி 5 செப்டம்பர் 21, 2025 1:23 AM வரை அமாவாசை, அதன் பின்னர் பிரதமை. பூரம் நட்சத்திரம் 9:32 AM வரை, அதன் பிறகு உத்திரம். இந்த நாள் சந்திர கிரகணத்திற்கு அடுத்து வரக்கூடிய சூரிய கிரகணமாக அமைகிறது. பெரும்பாலும் சந்திரன் மற்றும் சூரிய கிரகணங்கள் ஒரு ஜோடியாக வரும் ஒரு 15 நாட்கள் கழித்து. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவிலே தெரியாது என்றாலும் உலகமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தாக்கங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆகையினால் அதற்கான கவனத்தோடு இருப்பது சிறப்பு. இதற்கான தனி பதவியும் நான் கணித்துக் கொண்டிருக்கிறேன், தருவேன். அது மட்டுமல்லாமல் இந்த நாளில மகாலய அமாவாசை, இதற்கு முந்தைய இந்த 15 நாட்களிலும் தவறவிட்டவர்கள் நிச்சயம் இந்த நாளிலே முன்னோருக்கான படையல் வைத்து வழிபாடு செய்வது மிக முக்கியம். பிண்டபத்ரு யஜ்யம் செய்பவர்கள் செய்யலாம். அது மட்டுமல்லாமல் இந்த நாள் மாஷா கௌரி விரதம், இதை உளுந்து கௌரி விரதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதாவது உளுந்தம் பருப்பு பயன்படுத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் வைத்து நிவேதனம் செய்வது என்பது இந்த நாளில பித்ரு சாபங்கள் இருக்கிறது என்றால் அது நீங்கும், பித்ரு தோஷங்கள் எல்லாம் நீங்கும். அது மட்டுமல்லாமல் வம்சம் விருத்தியாகும், தடைகள் எல்லாம் விடுபட்டு வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு தென்படும். அன்பு நேயர்களே, இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்கள், தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது. நன்றி.